பங்களாதேஷ் நாட்டுக்கு படியளக்கும் இந்தியா. பங்களாதேஷ் எதிர்கொள்ளும் கடுமையான சிக்கல். இந்தியாவிடம் கையேந்தும் பங்களாதேஷ். நோ சொன்ன டெல்லி. பார்க்கலாம் இந்த வீடியோவில். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் தயவு இல்லாமல் பங்களாதேஷ் நாட்டினால் வாழ முடியாது என்பதை சரித்திரம் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கிறது. பங்களாதேஷ் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததும் இந்தியாதான். பங்களாதேஷ் மக்களை 5 லட்சத்திற்கு மேல் கொன்று குவித்தது பாகிஸ்தான் இராணுவம். சகோதரர்கள் சகோதரிகள் என்று கூறிக்கொண்டே பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றது பாகிஸ்தான் இராணுவம். பாகிஸ்தான் மக்களை காப்பாற்றுவதற்காக இந்தியா இராணுவம் கொண்டு பாகிஸ்தானை அடக்கியது. பாகிஸ்தான் இராணுவத்தை ஓட விரட்டியது. இது நடந்தது 1971ஆம் ஆண்டு போரில். இந்திய இராணுவத்தின் காலில் விழுந்தார்கள் பாகிஸ்தான் இராணுவத்தினர். இதெல்லாம் வரலாறு. இன்றும் இந்த வரலாற்றை பாகிஸ்தான் மக்கள் மறந்துவிடவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் சுயநல அரசியல்வாதிகள் வேண்டுமானால் மறக்கலாம். ஆனால் வரலாறு மிகவும் வலிமையானது. இந்தியாவிடம் இருந்துதான் மின்சாரம், பெட்ரோல், டீசல், உணவு தானியங்கள் பங்களாதேஷ் இறக்குமதி செய்கிறது. ஆனால் அவர்கள் காட்டும் நன்றி யாருக்கு என்றால் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற அல் கொய்தா தீவிரவாதிகள் இன்றும் பங்களாதேஷ் முழுவதும் பரவியிருக்கிறார்கள். பங்களாதேஷை பாகிஸ்தானின் உளவு நிறுவனமான ISI தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவிடம் கூடுதல் டீசல் கேட்கிறார் பங்களாதேஷ் எரிசக்தி அமைச்சர் இக்பால் ஹசன் மஹ்மூத். இந்த கோரிக்கையை அடுத்து வணிக வளாகங்கள், சந்தைகள் மற்றும் கடைகள் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இது எதை காட்டுகிறது என்றால் நாட்டில் நிலவி வரும் மிகவும் கொடூரமான எரிசக்தி நெருக்கடியை காட்டுகிறது. வணிக வளாகங்கள் மற்றும் சந்தைகள் 9 மணி நேரத்திற்குள் மட்டுமே இயங்க வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து ஒளிரும் விளம்பர பலகைகளும் இரவு 9 மணிக்குள் அணைக்க வேண்டும். அத்துடன் அனைத்து அலங்காரம் மற்றும் மின் விளக்குகளும் முழுமையாக அணைக்கப்பட வேண்டும். நாட்டில் நிலவும் மின்சார பற்றாக்குறையை சமாளித்து மின்சாரத்தை சேமிக்க இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது. பங்களாதேஷில் நிலவும் எரிசக்தி நெருக்கடி மிகவும் தீவிரமாக இருப்பதால் இந்த உத்தரவு தலைநகர் டாக்காவுக்கு மட்டுமில்லை. மின்சாரம், எரிசக்தி மற்றும் கனிமவள அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் மற்றும் இனி நடைபெறவுள்ள கண்காட்சிகள், வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் கட்டுப்பாடுகள் பொருந்தும் என்பதுதான். இந்தியாவுடன் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழாய் வழித்தடம் உள்ளது. அதன் மூலம் டீசல் விநியோகம் செய்யப்படுகிறது. தற்போது கூடுதலாக டீசல் வழங்குமாறு இந்தியாவிடம் கேட்டுள்ளோம் என்று பங்களாதேஷ் மின்சாரம், எரிசக்தி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் இக்பால் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நடைபெறும் போர் பங்களாதேஷின் கழுத்தை நெரிக்கிறது. தொழில் வளம் சுருங்கிவிட்டது. லட்சக்கணக்கில் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். ஆடை தொழிலில் சரிவை சந்தித்துள்ளது. இந்த நிலையில்தான் இந்தியாவிடமிருந்து கூடுதலாக எரிபொருள் கேட்டுக்கொண்டுள்ளது பங்களாதேஷ். அதாவது மக்களுக்கு தேவையான மின்சாரம் கூட வழங்க முடியவில்லை. அப்படி ஒரு அரசுதான் இன்று பங்களாதேஷில் ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக எல்லையில் சிக்கலை எப்போது உருவாக்கலாம் என்று நேரம் பார்த்து கொண்டுள்ளது. இந்த சூழலில்தான் இனி பங்களாதேஷுக்கு இந்தியா உதவுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனெனில் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் தனது முதல் இணையவழி செய்தியாளர் சந்திப்பை டெல்லியில் இருந்து நடத்தினார். இதற்கு இந்தியாவை பங்களாதேஷ் கடுமையாக விமர்சித்திருந்தது. இந்த நிலையில்தான் டெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை குறிப்பாக தனது அண்டை நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடாக உள்ளது. டீசல் வழங்குமாறு பங்களாதேஷ் அரசு எங்களிடம் கோரிக்கை வைத்துள்ளது. அந்த கோரிக்கை தற்போது பரிசீலனையில் உள்ளது என்று கூறியுள்ளார். ஆனால் கூடுதல் டீசல் விநியோகம் வழங்கப்படும் என்று இந்தியா இதுவரை உறுதியளிக்கவில்லை. இந்தியாவின் கைப்பாவை முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா என்று கூறினார்கள். இன்று நிலைமை என்னவாக இருக்கிறது? இவர்களால் சீனாவிடம் இருந்து அல்லது பாகிஸ்தானிடம் இருந்து அல்லது நேபாளிடம் இருந்து எரிபொருள் வாங்க முடியுமா? அவர்கள்தான் உதவி செய்து விடுவார்களா? சவால் விடுவது எளிது. ஆனால் என்றும் பங்களாதேஷ் நாட்டுக்கு படியளப்பது இந்தியா என்பதை பங்களாதேஷ் மறந்துவிடக்கூடாது.
தற்போதும் ஈரான் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்போது முடியும் என்பது தெரியாது. சரியாக ஓராண்டுக்கு முன்பு இந்தியாவிடம் இருந்து வடகிழக்கு மாநிலங்களை துண்டிப்போம் என்று கூறியது பங்களாதேஷ். ஆனால் இன்று நம்மிடம் எரிபொருள் பிச்சை கேட்கின்றனர். பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுத்தால் ஏற்கவில்லை பங்களாதேஷ் பிரதமர். காரணம், ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று கேட்கின்றனர். அப்போதுதான் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வாராம். இந்தியாவும் பாடம் புகட்ட வேண்டும் இல்லையா? ஜார்க்கண்ட் மாநிலம் கோட்டா மின் நிலையத்திலிருந்து பங்களாதேஷுக்கு செல்லும் மின்சாரத்தை அதானி பவர் பாதியாக குறைத்துவிட்டது. பணம் கொடு, மின்சாரம் பெறு என்பதுதான் இந்தியாவின் தற்போதைய வாதமாக இருக்கிறது. கோட்டா ஆலையிலிருந்து பங்களாதேஷுக்கு செல்லும் மின்சாரம் 1600 மெகாவாட்டிலிருந்து கிட்டத்தட்ட பாதியாக குறைந்துள்ளது. கோட்டா ஆலையின் மொத்த திறன் 1600 மெகாவாட். பங்களாதேஷ் 25 ஆண்டு காலத்திற்கு மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் செய்திருந்தது. மின்சாரம் இல்லாத காரணத்தினால் ஏற்கனவே ஐசியூவில் இருக்கும் தொழில் நிறுவனங்கள் பங்களாதேஷில் மூடப்படும் நிலையில் உள்ளன. ஆட்சிக்கு வந்து 6 மாத காலத்தில் எந்த வகையிலும் ஆட்சியை சரி செய்ய முடியவில்லை தாரிக் ரஹ்மானால். புதிய ஒப்பந்தம் இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை, புதிய திட்டங்கள் இல்லை. சீனா தனது சுயநலத்திற்காக மட்டுமே பங்களாதேஷில் முதலீடு செய்கிறது. இப்படித்தான் இலங்கையில் முதலீடு என்ற பெயரில் நாட்டையே சீனா திவாலாக்கியது. பிறகு இலங்கையில் என்ன நடந்தது என்பது இந்த உலகிற்கு நன்றாக தெரியும். இதைத்தான் தற்போது பங்களாதேஷில் சீனா செய்து கொண்டுள்ளது. மின்தடை, அதாவது லோட் ஷெட்டிங் 3757 மெகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. நெருக்கடிக்கு முக்கிய காரணங்கள், எரிவாயு உற்பத்தி சுமார் 5000 மெகாவாட்டிலிருந்து 3500 மெகாவாட்டாக குறைந்துள்ளது. இந்தியாவின் அதானி மின் நிலையத்திலிருந்து வரும் மின்சாரம் பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. ஃபர்னஸ் ஆயில் மின் நிலையங்களும் குறைந்த அளவிலேயே மின்சாரம் உற்பத்தி செய்கின்றன. மகேஷ்காலி பகுதியில் உள்ள ஃப்ளோட்டிங் LNG டெர்மினலில் ஏற்பட்ட இடையூறு எரிவாயு பற்றாக்குறையை மேலும் மோசமாக்கியுள்ளது. இதன் விளைவாக பல பகுதிகளில் மக்கள் 10 முதல் 12 மணி நேரம் வரை மின்சாரம் இல்லாமல் தவிக்கின்றனர். குறிப்பாக கிராமப்புற மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 3757 மெகாவாட் மின்தடை, 10 முதல் 12 மணி நேரம் வரை மின்வெட்டு, அதிகரித்து வரும் மின்சார பற்றாக்குறை பங்களாதேஷுக்கு பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்து வருகிறது. இதனால் தாரிக் ரஹ்மான் ஆட்சி சிக்கலில் இருக்கிறது. பங்களாதேஷ் மக்களுக்கு தற்போது பல கேள்விகள் எழுந்துள்ளன. பங்களாதேஷ் தற்போது வெறும் பொருளாதார அழுத்தத்தை மட்டுமே எதிர்கொள்கிறதா, அல்லது ஆழமான பொருளாதார நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா, அல்லது திவாலாகிறதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.